வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவன் வழங்கிய வார்த்தையை உங்களுக்கு வழங்குவதில் பேரானந்தம் அடைகிறேன். ஆபகுப் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே மிகுந்த அலாதியான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்களை படித்த பொழுது எனக்கு மிகுந்த ஆனந்தமாக இருந்தது. 3 அதிகாரங்களை கொண்ட அந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் சற்றேறக்குரிய 3 அத்தியாயங்களிலும் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதையும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதையும் வகைப்படுத்தி பிரித்து நமக்கு விளக்குகிறது. ஆபகுப் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உள்ள வார்த்தையை கருப்பொருளாக கொண்டு அந்த முழு தீர்க்கதரிசன புஸ்தகத்தையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆபகுப் தீர்க்கதரிசி கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை மிகவும் ஆழமாய் பகிர்ந்து கொண்ட ஒரு நல்ல தீர்க்கதரிசி. அவர் 3 அத்தியாயங்களை எழுதினார். முதல் அத்தியாயத்திலே உண்மையிலேயே ஒரு நீதிமானுக்கு இருக்கிற மனக்குமரல்கள் அவருக்கு இருந்தது. 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் நீதியை தேவன் சரிக்கட்ட வேண்டும், நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அதே போல ஆபகுப் தீர்க்கதரிசி நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவராய், ஆண்டவரே, ஏன் நீ நீதி செய்ய வராமல் இருக்கிறீர்? அநியாயக்காரன் அநியாயம் செய்யும் பொழுது நீரே அமைதியாயிருக்கிறீர் என்று தேவனை கேள்வி கேட்கிறார். பல சூழ்நிலைகளில் நாம் அநியாயம் நடக்கும் பொழுதும் அக்கிரமம் நடக்கும் பொழுதும், இப்பொழுது நடக்கிற பூகம்ப அதிர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, இப்பொழுது நடக்கிற அநியாயங்களை பார்க்கும் பொழுது, லஞ்ச லாவண்யங்களை பார்க்கும் பொழுது, துன்மார்க்கர் பெருகுகிறதை பார்க்கும் பொழுது, இளம் பிள்ளைகள் சீரழிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது, கொலை கொள்ளைகள் நடப்பதை பார்க்கும் பொழுது, பல நல்லவர்கள் இளம் வயதில் இறந்து போவதை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட தீங்கு இந்த பூமியில் நடக்கிறது? ஏன் இந்த தீ விபத்தில் குழந்தைகள் கருகி செத்து போகிறார்கள்? ஏன் இந்த பூகம்ப அதிர்ச்சியில் குழந்தைகளெல்லாம் சாகிறார்கள், நல்லவர்கள் எல்லாம் சாகிறார்கள்? நீர் இரக்கம் செய்ய மாட்டீரோ? நீர் இதெல்லாம் தலையிட மாட்டீரோ என்று நியாயமாக நம் குமரலாம். அப்படிப்பட்ட குமரலோடு அந்த தீர்க்கதரிசி நம்முடைய மனபாரங்களை சுமந்து, ஆண்டவரே, எது மட்டும் எங்களை காணாதிருப்பீர்? எது மட்டும் அநியாயக்காரன் செழிக்கும்படி செய்வேன்? ஏன் நீ நீதி செய்ய வரவில்லை என்று மிகவும் ஆணித்தரமாக தேவனை கேள்வி கேட்கிறவராய் முதல் அதிகாரத்திலே அவர் ஜெபம் செய்கிறார். ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் வந்ததா? தேவன் உடனே பேசினார். ஆனால் அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில் வரவில்லை. பல நேரங்களில் நாம் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். நீதிமானுடைய விருப்பம், நீதிமான் வேண்டுதல் அவனுக்கு தரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல வேளைகளில் நாம் நீதியுள்ளவர்களாய் விண்ணப்பம் செய்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இரங்கும் இரங்கும் என்று கேட்கிறோம். ஆபகுப் தீர்க்கதரிசி தேவனிடத்தில் மன்றாடி ஜெபித்தார். ஜெபித்த பொழுது தேவன் அவருக்கு தரிசனத்தை 2ஆம் அதிகாரத்தில் காட்டினதாய் நாம் பார்க்கிறோம். ஆபகுப் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தரிசனத்தை நீ எழுதிக்கொள், நீ குறித்துக்கொள் என்று சொல்லுகிறார். தரிசனம் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நடக்கும். அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நடக்கும். தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று சொன்னார். அந்த தரிசனம் என்ன? பல வேளைகளை தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். வாக்குத்தத்தங்களை தேவன், வாக்கு மாறாத தேவன், தரிசனங்களை தருகிறவராகவும் இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை தருகிறவராகவும் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களை தரும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் தரிசனத்திலும் சொப்பனத்திலும் நமக்கு வெளிப்படும். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் மிகவும் நம்பியிருந்தேன். 10ஆம் வகுப்பு முடித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் 11ஆம் வருஷம் படிப்பை தொடங்கும் பொழுது, அதாவது ஹையர் செகண்டரி கோர்ஸ் படிக்கும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்று அவரோடு நடந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சாதாரண மாணவன் அல்ல. என்னுடைய தலைமை ஆசிரியர் உயர்நிலை பள்ளியில் சொல்லியிருக்கிறார், யூ ஆர் நாட் an average student, you are a bright student என்று என்னுடைய தலைமை ஆசிரியர் எனக்கு சொல்லியிருந்தார். அதை நான் அப்படியே நம்பினேன். அதே போல நன்றாக படித்தேன். இறுதி தேர்வில் அந்த பள்ளிக்கூடத்திலே 2வது மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். அநேக எதிர்ப்புகளின் மத்தியிலே நான் எனக்கு கொடுக்கப்பட்ட படிக்கும் நேரத்திலே என் படிக்கும் அறையில் சென்று நான் படிப்பதை தவிர ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் என் நேரத்தை செலவு செய்தேன். நேரம் ஒவ்வொரு நாளிலும் பிரத்யேகமானது, மிகவும் அருமையானது. அந்த நேரத்தை எல்லாம் தேவனுக்கென்று செலவு செய்தேன். என்னால் படிக்க முடியும். மற்றவர் படிப்பதை காட்டிலும் சிறப்பாய் படிக்க முடியும். மற்றவர்கள் ஒரு சப்ஜெக்டை முடிப்பதை காட்டிலும் இலகுவாக என்னால் படிக்க முடியும். ஆனாலும் என்னுடைய நேரத்தை வேதத்தில்
படிப்பதை செலவு செய்தேன். இறுதி தேர்வு வந்தது. +2 தேர்வு வந்த பொழுது தேர்வுக்கு சற்று முன்பதாக படிக்க ஆரம்பித்தேன். தேர்ச்சி பெற்றேன். ஆனால் சிறந்த மதிப்பெண்களை பெறவில்லை. ஆனால் தேவன் அருளிய வாக்குத்தத்தத்தை மனதில் நினைவு வைத்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று. ஆனால் அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டேன். ஆனால் நான் இன்னும் படித்திருந்தால் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கலாம் என்று நினைத்தேன். தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேர்ந்து 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு நாள் மாலையில் பழைய பள்ளியின் பியூன் ஒருவர் என் வீட்டிற்கு வந்து ஒரு தபால் ஒன்றை கொடுத்தார். அதை பிரித்து படித்த பொழுது எனக்கு இன்ப அதிர்ச்சி. ஏனென்றால் அதில் ஒரு அழைப்புதலும் என் தலைமை ஆசிரியர் எழுதிய ஒரு கடிதமும் இருந்தது. +2 முடித்த பிறகு இந்த காரியம் நடக்கிறது. என்னுடைய மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் எழுதியிருந்தார், நம்முடைய பள்ளி இந்த ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறது. அந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்திற்கு அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் சிறப்பு விருந்தினர் வருகிறார்கள். நீங்கள் தமிழ் பாடத்திலே முதல் மதிப்பெண் பெற்று முதல் மாணவனாய் தேர்ச்சி பெற்றிருக்கிறபடினால் உங்களுக்கு வெள்ளிப்பதக்கம் அணிவிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள் என்று அழைப்பதில் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு இன்ப அதிர்ச்சி. உடனே தேவன் தந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தேன். நான் மற்ற பாடங்களை எல்லாம் சாதாரணமான மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்று உண்டு, அது பொய்க்காது. அதற்காக குறிக்கப்பட்ட நாளில் அது நிறைவேறித்தான் ஆகும் என்பதை அன்று தெரிந்து கொண்டேன். இன்பமான நாட்களை தந்தார். தேவன் எனக்கு கனத்தை தந்தார். தேவன் எனக்கு கீர்த்தியை தந்தார், புகழ்ச்சியை தந்தார். முதலமைச்சர் முன்னிலையில் எனக்கு வெள்ளிப்பதக்கம் அணிவிக்கும் பாக்கியத்தை தந்தார். என் குடும்பமும் என் உற்றார் உறவினர்களும் மிகவும் மகிழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து இவனோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, பல நேரங்களில் நீங்கள் தேவனுக்கென்று செலவு செய்யும் நேரம், தேவனிடத்திலிருந்த தரிசனம், தேவனிடத்திலிருந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு வழங்கப்பட்டால் அது குறித்த நேரத்தில் நிறைவேறும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு தரப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. ஆபகுப் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தரிசனத்தை தந்து பக்தனுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசி சொன்ன ஒரே விஷயம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசிக்கும் பொழுது நடக்கும் என்று சொல்லுகிறார். நானும் விசுவாசித்தேன். என் வாழ்வில் அற்புதங்களை செய்தார். பல வேளைகளில் நாம் ஊழியத்திற்கு என்று மற்றவர்களுக்கு என்று ஜெபிக்கும் பொழுது தேவன் தரிசனங்களை தருகிறார். பிரத்யட்சமான தரிசனத்தை கண்டிருக்கிறேன். மணிக்கணக்கில் காலையிலிருந்து மாலை வரை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது பலருக்காய் விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவனுடைய பிரசனம் அப்படியே இறங்கி வருகிறதை கண்டு மலைத்து போயிருக்கிறேன். சப்த நாடியும் அடங்கிவிடும். தேவனுடைய பிரசனம் இறங்கும் பொழுது எதுவும் பேச முடியாது. அப்படியே ஆண்டு அவரை பார்த்து கொண்டிருக்கிறதா முடியும். எத்தனையோ விஷயங்களை கேட்க நினைப்போம். ஆனால் அவர் தரிசனம் காண்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து பரவசம் அடைவோம். அப்படித்தான் ஆபகுப் தீர்க்கதரிசியும் தேவனுடைய தரிசனத்தை கண்டுபொழுது அவன் மலைத்து போனான். கர்த்தருடைய தரிசனம் என்ன? எனக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்திலே நான் நம்ப முடியாத காரியங்களை தேவன் காண்பித்தார். திடீரென்று ஒரு நபரை காண்பித்து, இவர்களுக்கு போய் நான் அருள் செய்வேன், அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், இந்த மாதம் இந்த தேதியில் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று போய் சொல்லு என்று சொன்னார். சரி ஆண்டவர் என்று சொன்னேன். கண் விழித்து பார்த்த பொழுது, நான் ஜெபத்திலிருந்து வந்த பொழுது எப்படி அவளுக்கு சொல்வேன், என்னத்தை சொல்வேன், நான் சொல்வது ஏதாவது எடுபடுமா என்று நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு பிரியமானவர்களே, நான் சென்று தேவனுடைய வார்த்தையை அறிவித்த பொழுது அந்த குடும்பம் மகிழ்ந்தது. காரணம், அவர்களுடைய விண்ணப்பம் எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். தேவன் சொல்லனா துயரோடு அவர்கள் ஒரு நோய்க்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அது வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழம் போல அவர்களுக்கு விளங்கினது. குறிப்பாக நான் சொன்ன அந்த தேதி, நான் சொன்ன தேதியிலிருந்து 5-6 மாதங்களுக்கு கழித்து நடக்க போகும் அற்புதங்களை குறித்த தீர்க்க தரிசனம். ஆனால் அந்த நாளில் அதே நேரத்தில் தேவன் அந்த அற்புதத்தை செய்து முடித்தார். பின்னொரு நாளில் என்னை போல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரி, தன் பிள்ளை கீழ்ப்படியாமல் போகிறது, என் வீட்டில் பெரிய பிரச்சனை, குழப்பம், அந்த பிள்ளை எப்பொழுது மாறும், எப்பொழுது நாட்டில் நல்ல பிள்ளையாய் மாறும், எப்பொழுது குணம் மாறும் என்று தவித்து தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருமுறை ஆண்டவர் சொன்னார், ஒரு இடத்துல சொல், குறிப்பாக இந்த நேரத்தில், இந்த மாதத்தில், இந்த தேதியில் அவள் முழுவதுமாய் மாற்றப்படுவாள், என் ஆவி அவளை புதுப்பிக்கும் என்று சொல் என்று சொன்னார். அதே நாளில் அதே மாதத்தில்
தேவன் அந்த அற்புதத்தை செய்தார். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒரு தரிசனத்தை கொடுப்பார் என்றால், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால், அது குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆபகுப் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறேன், இந்த தரிசனத்தை விசுவாசிக்கிறவன் நீதிமான், அவன் பிழைப்பான். அது என்ன தரிசனம்? இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த தரிசனம். நாம் பேசிக்கொண்டிருக்கிற அநேக தரிசனங்கள் இருந்தாலும் தரிசனங்களுக்கு மேலான தரிசனம் என்னவென்றால், ஆபகுப் கண்டது, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாய் கண்டது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அவர் பார்த்து மலைத்து போனார். 3ஆம் அதிகாரத்திலே அந்த தரிசனத்தை அவர் எழுதும் பொழுது நாம் பார்க்கிறோம், அந்த தரிசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இரண்டாம் வருகையில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை அறிவித்திருக்கிறார்கள், 2ஆம் வருகையும் சேர்த்து அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி போல முழுமுதல் தீர்க்கதரிசி முதல் வருகையும் சொல்லுகிறார், 2ஆம் வருகையும் சொல்லுகிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே முதல் வருகை குறித்து பேசுகிறார், 63ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வருகை குறித்து பேசுகிறார். ஆனால் ஆபகுப் தீர்க்கதரிசி விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை, குறிப்பாக பகிரங்க வருகை குறித்து மிகவும் தெளிவாய் பேசுகிறார். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் பயங்கரமாய் எழும்பி வருகிறார். அவர் வரும் பொழுது எகிப்திலே எப்படி தலைச்சன் பிள்ளைகளை அவர் அழித்து அவர் மிகுந்த குரூரமாக பயங்கரமாக எழுந்தருளினாரோ, அதே போல பயங்கர பராக்கிரமசாலியாய் எழுந்து வருகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் எழுந்து வரும் பொழுது என்ன நடக்கும்? சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொன்னதை போல, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9-12 சொன்னதை போல, அவர் ஒலிவ மலையில் இறங்கி வருவார். ஒலிவ மலை கிழக்கு மேற்காக பிளக்கும், வடக்கிலும் தெற்கிலும் அதன் பகுதிகள் விழும். அப்பொழுது அவர் இறங்கி வருவார் என்று சொன்ன தீர்க்கதரிசனம் இருக்க, ஆபகுப் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் ஏதோமிலிருந்து வருகிறார், பாரான் மலையிலிருந்து வருகிறார் என்று சொல்லுகிறார். அவர் நடந்ததை சொல்லுகிறாரா? நடக்க போகிறதை சொல்லுகிறாரா? மோசேயின் காலத்தில் நடந்ததை சொல்லுகிறாரா? அல்லாவிட்டால் 2ஆம் வருகையில் இனி நடக்க போகிற எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறாரா என்று சற்று இந்த வசனத்தை ஆராய்வோமானால், போஸ்ராவிலிருந்து வருகிறவர் யார்? ஏதோமிலிருந்து வருகிற இவர் யார்? ஏதோமிலிருந்தும் போஸ்ராவிலிருந்தும் சாயம் தேர்ந்த வஸ்திரத்தை அணிந்தவராய் வருகிற இவர் யார் என்று அவர் எழுதி, அவர் வரும் பொழுது அவர் செய்கிற அழிவை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எழுதுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஏதோம் என்றும் போஸ்ரா என்னும் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், ஆனால் ஆபகுப் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தாமானிலிருந்தும் பாரான் மலைகளிலிருந்தும் அவர் இறங்கி வருகிறார் என்று சொல்லுகிறார். தாமான் என்பது ஏதோமில் உள்ள ஒரு பெரிய பட்டணம். இப்பொழுது புரிகிறதா? அவர் ஏதோமிலிருந்து வருகிறார், அவர் இறங்கி வந்து ஆளுகை செய்கிறார். ஏன் அவர் அங்கிருந்து வர வேண்டும்? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலும் தேவனாகிய கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், இந்த போஸ்ரா பட்டணமும் இந்த ஏதோமில் இருக்கிற போஸ்ரா பட்டணமும் மற்றும் தேவன் குறிப்பிடுகிற இந்த குறிப்பிடத்தக்க பட்டணத்திலே எருசலேமின் குடிகள், இஸ்ரவேலின் மீதியானவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு தப்பி அங்கே அவர்கள் மீதியானவர்களாய் தங்கியிருக்கிறார்கள். ஆகவே தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லுகிறார், முதலாவது போஸ்ராவிலும் ஏதோமிலும் இருக்கிற தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற அங்கே வருகிறார். அங்கே வந்து நியாய தீர்ப்பை செலுத்திவிட்டு அவர் ஒலிவ மலைக்கு வந்து அவர் பெரிய மீட்பை தர வருகிறார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறதை அவர் பிரத்யட்சமாய் பார்த்தார். பிரத்யட்சமாய் பார்த்த பிறகு அவர் அகமகிழ்ந்து இந்த தீர்க்கதரிசனை உரைக்கிறார். ஆபகுப் தீர்க்கதரிசி தேவன் காண்பித்த தரிசனத்தை கண்டபொழுது மிகவும் நடுங்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆபகுப் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, அந்த தரிசனத்தை கண்டபொழுது என் இருதயம் படப்படுத்தது, நாவுகள் துடித்தது, உதடுகள் துடித்தது, என்னுடைய கால்கள் நடுங்கினது என்று தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அவர் நடுங்கினதை சொல்லுகிறார். ஆனால் 19ஆம் வசனத்திலே அவர் வித்தியாசமாய் பேசுகிறதை காணுகிறோம். என் கால்களை மான் கால்களைப் போல மாற்றினார், நான் உயரமான சடங்களை ஏறிக்கப்படுவேன், கர்த்தரனை பலப்படுத்தினார், கர்த்தரின் பலன், கர்த்தரின் ஜீவன், கர்த்தரின் கீதம் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அவர் கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தந்தது. அவர் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலை தந்தது. மனு குலத்தின் முழு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்திலே அவர் விதம் கூறுகிறார், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும்,
வயல்வெளிகள் பலனை தராமல் தானியம் விளையாமற் போனாலும் சரி, கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் சரி, தொழுவத்தில் மாடுகள் ஈனாமல் போனாலும் சரி, பெருக்காமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் களி கூறுவேன் என்று சொல்கிறார். எத்தனை பெரிய ஆனந்தம்! இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டடைகிறவன் மகிழ்ச்சியை கண்டடைகிறான். தனக்கு உண்டான நிலத்தை எல்லாம் விற்று பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்கிற மனுஷனை குறித்து இயேசு கிறிஸ்து ஓமையை சொன்னது இந்த அனுபவத்தை தான். ஒருவன் ஒரு நிலத்தில் பொக்கிஷத்தை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டான் என்று இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறதை இயேசு கிறிஸ்து ஓமையாய் சொன்ன அதே அனுபவத்தை 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசி அனுபவிக்கிறார். எனக்கு எந்த லாபமும் இல்லாமல் போனாலும் சரி, எனக்கு லாபம் எல்லாம் நஷ்டமாய் போனாலும் சரி, கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாய் வருகிறார், அவர் எனக்கு நீதி செய்கிறார், அவர் என் ஜனத்திற்கு மீட்பை தருகிறார் என்று மகிழ்ந்து கூறுகிறார். என் கால் நடுங்குகிறது, வருகையில் அவ்வளவு பயங்கரமாய் வருகிறாரே, இவ்வளவு அழிவை தருகிறாரே என்று பயந்து நடுங்கினார். பின்பு உணர்ந்து கொண்டார், அவர் யாருக்காக வருகிறார்? எனக்காக வருகிறார். நீதியின் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவேறுகிற நாள் அந்த நாள். அவர் நீதி செய்கிற நாள் அந்த நாள். தம்முடைய ஜனங்களுக்காய் பரிந்து பேசினவர் தாமே இறங்கி வந்து எதிராளிகளை நாசம் செய்கிற நாள் அந்த நாள். ஆகவேதான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் சொன்னார், வருகையின் பிரசன்னத்தினாலே அவர் அந்தி கிறிஸ்துவை நாசம் பண்ணுவார் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு மீட்பாய் வருகிறவரை கண்டு அவன் மனம் மகிழ்ச்சி அடைந்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் ராஜா எங்களை மீட்கும் நாளுக்காக, எங்களை மீட்பதற்காக வருகிற அந்த நாளுக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க பிரச்சனையோடு தேவ சமூகத்தில் செல்லலாம், எல்லா கம்ப்ளைண்டோடும் போகலாம், குற்றச்சாட்டுகளோடு, ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் அநியாயம் நடக்கிறது, ஏன் அக்கிரமம் நடக்கிறது, ஏன் பெண் பிள்ளைகள் சீரடிக்கப்படுகிறார்கள், ஏன் சிறியவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள், ஏன் நீதி அற்று போகிறது என்று சொல்லுகலாம். ஆனால் அதற்கெல்லாம் ஒரே பதில், இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஆகவே தான் அவர் வருகிறார், அவர் வருகிறார் என்கிற செய்தியை முழங்குகிறோம். அவர் வரும் நாளிலே நீதி சரி செய்யப்படும், அவர் வரும் நாளிலே இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரப்படும். பதில் தருகிற விதமாய் அவர் நீதி செய்வார், 1000 வருடம் அரசாட்சி செய்வார். அவர் அரசாட்சியில் பங்கு கொள்ள வேண்டுமா, வருகையில் பங்கு கொள்ள வேண்டுமா, ஆயத்தமாவோம், பரிசுத்தமாவோம், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படி ஆயத்தமாகும் பொழுது, வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது திருச்சபையை நீ மகிழ்ந்து களி கூறுவோம். ராஜா வருகிறார், உனக்கு ரட்சிப்பை தர வருகிறார், உன்னை மீட்க வருகிறார், உனக்காக இறங்கி வருகிறார். அவருக்காக நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து நீ ஏமாந்த எல்லா ஏமாற்றுதலுக்கும் இணையாக, அதற்கு மேலாக உனக்கு நீதி செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு நீதி செய்கிறவர் வருகிறார். மனம் திரும்புவோம், இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்படுவோம், பரிசுத்த வாழ்வை வாழ்வோம். இவ்வுலகத்தின் அநீதிகளை கண்டு பயப்பட வேண்டாம், நீங்கள் மனம் புழுங்கி போக வேண்டாம், என் நீதி அற்று போகிறதே என்று கலங்க வேண்டாம். தீர்க்கதரிசி அப்படித்தான் சொன்னார். ஆனால் தரிசனத்தை கண்டபொழுதோ, எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவும் இல்லாவிட்டாலும் சரி, இயேசு வருகிறார், நீதி செய்கிறார், எனக்கு ரட்சிப்பை தருகிறார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன் என்று ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் மகிழ்கிறார். நாமும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மகிழும் பண்ணும்படி வருகிற இயேசு கிறிஸ்துவை வரவேற்போம். அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு, வாரும் ஆண்டவரே, மாரநாதா மாரநாதா, சபையே சபையே நீ ஆண்டவரே வாரும் என்று சொல்லுவோம். கர்த்தர் வருகிறார், ஆட்சி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வருகையின் செய்தியை கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆபகூப் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை கேட்டோம். பிரச்சனைகளோடு, குற்றச்சாட்டுகளோடு உம்முடைய சமூகத்தில் வந்தவர் உம்முடைய வருகையின் தரிசனத்தை கண்டு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை விசுவாசித்து காத்திருந்த பொழுது அவர் அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார், சமாதானத்தை பெற்றுக்கொண்டார். இந்த பிரச்சனையோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தீர்க்கதரிசி சொன்ன அதே ஜெபத்தை சொல்கிறேன். ஆண்டவரே, நீர் அந்த நாட்களிலே அநேக அதிசயங்களை செய்திருக்கிறீரே, அது வருஷங்களின் மத்தியிலே செய்யும் ஆண்டவரே, திரும்ப செய்யும் ஆண்டவரே. திரும்ப ஒரு எழுப்புதலை எங்கள் தேசத்திலே தாரும், எங்கள் மாநிலத்திலே தாரும், இந்த உலகத்திலே இறங்கி வந்து எழுப்புதலை கொண்டு வரும் சுவாமி. அந்த நாட்களிலே பெரிய அற்புதங்களை செய்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. வருகை நாட்கள் இருக்கிறது, அதற்கு முன்பதாய் இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு ஒரு எழுப்புதல் வேண்டும்.
திருச்சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நீர் அந்த நாளில் செய்த மகா அற்புதங்களை திரும்ப செய்ய வாரும் என்று கெஞ்சி மாந்தாடுகிறோம். அந்த எழுப்புதலில் எங்களை பங்கு கொள்ள பண்ணும். திருச்சபை மறுமலர்ச்சி அடையட்டும், பாவமர கழுவப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை எதற்காய் தொழுது கொள்கிறோம், எதற்காய் வாழ்கிறோம், எந்த ரட்சிப்பிற்காக வாழ்கிறோமோ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி, திருச்சபை சுத்திகரிக்கப்படும்படி, திருச்சபை எல்லோருக்கும் கலங்கரை விளக்கமாய் மாறும்படி, அதை பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து அநேகரை இந்த விந்தை ஒழுக்கில் சேர்க்கும்படி ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக சுவாமி. எங்கள் வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் திரும்ப செய்யும் என்று வேண்டுகிறோம். நீர் வாரும் என்று உம்மை அன்போடு வரவேற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.